Hey guys, welcome back to my Grow It by YouTube channel. இன்னைக்கு வந்து 30 days challenge ஓட day 7 வீடியோ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு 30 days challenge-னா என்னன்னு தெரியலனா லிங்க் வந்து description-ல இருக்க போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு 30 days challenge-னா என்னன்னு தெரியும். இன்னைக்கான வீடியோ என்னன்னா 2021 ஓட பிளான் வித் மீ தான் பார்க்க போறோம். நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் மறக்காம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃப்ரண்ட் பேஜ் தான் டெக்கார் பண்ண போகிறோம். நான் வந்து ஜூன் மந்த்துக்கு ரெட் கலரில் தான் டெக்கார் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜூன் மந்த்தே ரெட் கலர் வைப்பில் இருக்கும். எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் பேஜை டெக்கார் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் எடுத்தாலே அதை பார்க்க ஒரு மோட்டிவேஷன் கிடச்சாதான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பிளான்லாம் பண்ண முடியும். நான் கீழே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கேலண்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கேலண்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக டேட் அண்ட் டேஸ்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். டேட் ஞாபகம் இருந்தால் டே ஞாபகம் இருக்காது, டே ஞாபகம் இருந்தால் டேட் ஞாபகம் இருக்காது. அதில் ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு தடவை தேட தேவையில்லை. நம்ம இங்கே பார்த்து இன்றைக்கி என்ன டேட்டுன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால நான் வந்து கீழே வந்து ஒரு கேலண்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து டர்ன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மோட்டிவேஷனல் பேஜ். நம்மளுக்கு பிடிச்ச தாட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ரைட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். ஸோ நம்ம டெய்லியுமே நம்ம பிளான் பண்ணலாம் அண்ட் டெய்லியுமே நம்ம ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணலாம். ஸோ எனக்கு பிடிச்ச தாட்ஸ் எல்லாம் நான் இந்த இடத்துல எழுத போகிறேன். நீங்களும் உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிற மாதிரி உள்ள தாட்ஸை வந்து எழுதிக்கலாம். இந்த மந்த்துக்கான என்னோட தாட் என்னென்னா ரிமெம்பர் யுவர் கோல்ஸ். நம்ம எப்பயுமே நம்ம கோலை மறந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவோம். ஸோ அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த தாட்டை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தாட் என்னென்னா கன்சிஸ்டன்சி. நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ த கீ டு சக்ஸஸ் இஸ் கன்சிஸ்டன்சி. இதுதான் என்னோட செகண்ட் தாட். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு ரெட் கலர் வைப் இருக்கணும்னு நாங்கள் அங்கே ஹார்ட்ஸாக போடுறேன் ரெட் கலரில். நெக்ஸ்ட் பேஜ் என்னென்னா திங்ஸ் தட் யூ ஷுட் இம்ப்ரூவ். நம்ம எந்தெந்த திங்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போன மந்த் எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இல்லை, நீங்கள் ப்ரொடக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சோ ஸோ அதையெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல எழுதிட்டு நம்ம அது மாதிரி இந்த மந்த் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்ம எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த பேஜில் நம்ம எழுதிக்கலாம். இது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து என்னென்னலாம் நினைக்கிறேனோ அதை நான் இந்த இடத்துல ரைட் பண்ண போகிறேன். இந்த பேஜில் என்ன பண்ண போகிறோம்னா கோல் செட்டிங். இந்த பேஜில் நம்ம இந்த மந்த்துக்கான கோல்ஸை வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்பவுமே மந்த்லி கோலை கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் பெரிய கோலாக வச்சுருந்தீங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு டீமோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த 1 மந்த்துக்குள்ளே உங்களால் எந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுமோ அதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டு டூ லிஸ்ட் அண்ட் பிளானிங். நீங்கள் இந்த டு டூ லிஸ்ட் அண்ட் பிளானிங்க்கு நீங்கள் அப்படியே பேஜ் வந்து நீங்கள் விட்டுறலாம். நீங்கள் என்னென்னைக்கு அந்த பிளானிங் பண்ண போகிறீங்களோ அந்த டேட் போட்டு அன்னைக்கான டு டூ லிஸ்ட் அண்ட் பிளானிங் வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு நாளை ஃபினிஷ் பண்ணுறப்போ அதை நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையான ஸ்பேஸோ அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டு டூ லிஸ்ட் அண்ட் பிளானிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டேவையும் நீங்கள் ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னென்னா ஹேபிட் ட்ராக்கர்.
இந்த ஹேபிட் ட்ராக்கர் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, நம்ம ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு நினைப்போம். அதர் பீப்புள்லேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி இந்த ஹேபிட்ஸை நம்ம கொண்டு வந்துக்கிட்டால் நம்ம டேவும் ப்ரொடக்டிவாக இருப்போம், நம்மளும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஹேபிட்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல எழுதிட்டு அதை நம்ம டெய்லியும் செய்கிறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹேபிட் ட்ராக்கர். ஸோ இந்த ஹேபிட் ட்ராக்கரில் நான் இன்க்ளூட் பண்ணுற மஸ்ட் ஹேபிட்ஸ்லாம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் கேர் வந்து உங்களுக்கு ஸ்கின் கேர் ஆர் ஹேர் கேர் எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி. நான் நெக்ஸ்ட் இது இப்போ யூஸ் பண்ண போகிறேன்னா ப்ரொடக்டிவிட்டி. நான் டெய்லியும் என்னோடய டே வந்து ப்ரொடக்டிவாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு நாளும் அந்த ப்ரொடக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியணும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி. தேர்ட் வந்து க்ளீனிங். அது வந்து ஹவுஸ் க்ளீனிங் ஆர் உங்கள் டெஸ்க் டேபிள் க்ளீனிங் எதாக வேணாலும் இருக்கலாம். ஃபோர்த் வந்து ஸ்டடி. ஸோ இதுக்கெலாம் நான் வந்து ஒரு சிம்பிள் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம டெய்லியுமே செல்ஃப் கேர் இந்த மாதிரிலாம் எழுதுறாமல் நம்ம வந்து ஒரு சிம்பிள் கொடுக்கலாம். இப்போ ப்ரொடக்டிவிட்டியாக இருந்தேன்னா நான் வந்து எனக்கு வந்து ஸ்டார் கொடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் செல்ஃப் கேராக இருந்தால் நான் ஹார்ட் கொடுத்துக்க போகிறேன். க்ளீனிங்காக இருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு டிக் கொடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டடி. நான் வந்து என்னோடய ஸ்டடீஸை வந்து அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணேன்னா ஒரு புக் ஷேப்பில் வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துக்க போகிறேன். அண்ட் வாட்டருக்கு ட்ராப்லெட் சிம்பிள். இதை நான் மறந்துட்டேன், ஸோ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே வந்து இந்த 30 days தான் இருக்க போகுது இந்த ஜூன் மந்தில். ஸோ அதுக்காக நான் வந்து பாக்ஸ் போட்டுக்க போகிறேன். இப்போ நான் இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா அன்னன்னைக்கான டேட் போட்டுக்க போகிறேன். June 1 to June 30 வரைக்கும் நான் டேட்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அன்னன்னைக்கான ஹேபிட்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா நீ பார்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வாட்டர் வந்து நான் 8 glass குடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருந்தேன்னா அந்த 8 glassையும் நான் குடிச்சிருந்தேன்னா நான் வந்து அந்த June 1 அப்போது நான் வந்து அங்கே ஒரு வாட்டர் ட்ராப்லெட் வந்து சிம்பிள் போட்டுக்க போகிறேன். இன்றைக்கி நான் ப்ரொடக்டிவாக இருந்தேன்னா அந்த இடத்துக்கு நான் ஒரு ஸ்டார் கொடுக்க போகிறேன். செல்ஃப் கேராக இருந்தேன்னா ஹார்ட் கொடுக்க போகிறேன். க்ளீனிங் பண்ணியிருந்தேன்னா டிக் கொடுக்க போகிறேன். அண்ட் என்னோடய ஸ்டடி செஷனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா அந்த புக் சிம்பிள் போட்டுக்க போகிறேன். ஸோ ஒரு நாளும் நான் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையான்னு இதை வச்சு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து அந்த லெட்டர்ஸாக எழுதுறதை விட இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், நமக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஹேபிட்ஸை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுவோம், ஏன் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணல அப்படின்னு நம்மளை கொஸ்டின் கேட்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேபிட் ட்ராக்கரும் உங்களோட பிளான் வித் மீல ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ bye guys, see you soon in next video. Thanks for watching.